கருப்பசாமியினுடைய திரு அருள்கருணையை நோக்கி விநாயகர் சதுர்த்தி என்றும் பாராமல் அவரவர் வீட்டிலே தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இருந்தாலும் கருப்பசாமியுடைய அருள்வாக்கையும் கருணையவும் பார்த்து மகிழ வேண்டும் என்று சொல்லி ஆன்மீக நல்ல நோக்கோடு இங்கு வந்து கூடியிருக்கிற பக்தர்களுக்கும் இன்றைய நிகழ்வு என்ன, இன்றைய அருள்நிறை காட்சிகள் என்ன என்பதை ஆழமாக ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு யூடியூப்களில் தேடிக்கொண்டிருக்கின்ற உலகவாழ் பக்தர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஐயன் கருப்பசாமியுடைய அருள் ஆசிகளையும் நீங்கள் எல்லோரும் பெற்று என்னாலும் புனிதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மனப்பரிமாற்றம், பொருள் பரிமாற்றம், சக்தி பரிமாற்றம். மனப்பரிமாற்றம் ஒருவரோடு மனதை பகிர்ந்து கொள்ளுதல். பொருள் பரிமாற்றம், இந்த பொருளை உனக்கு நான் தருகிறேன், நீ தருகிற பொருளையும் வாங்கிக் கொள்கிறேன் என்பது பொருள் பரிமாற்றம். அருள் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த இறைவன் என்னும் சக்தி யாருக்கு வழங்கப்பட்டதோ அவனுக்கு தான் அது உண்மை. அதே அருள் பரிமாற்றத்தை ஒரு குரு நினைத்தால் ஒரு சீடனுக்கு கொடுக்கலாம். ஆனால் சீடன் சுத்திகரிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் சுத்த மனம் படைத்தவனாக இருக்கணும், வஞ்சகமற்றவனாக இருக்கணும், கள்ளம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. கள்ளம் கவனம் உள்ளவனுக்கு ஞானத்தை பற்றிய கல்வி தெரிந்திருக்கும், ஞானத்தை பற்றிய விளக்கம் தெரிஞ்சிருக்கும். எதையாவது உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அவன் எதையோ அடைந்ததாக வேணால் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த உண்மையான நிலைத்தன்மையும் நிலைப்பாடாகிய ஞான சக்தியும் அவன் பெற வாய்ப்பில்லை. மனதை திறந்துட்டான்னா எல்லாமே சரியாக நடக்கும். எத்தனையோ கோடி நாட்கள் தவம் இருந்தாலும் அந்த உள்மனம் ஆழ்ந்த நிலைகளிலே திறக்கப்படாமல் பல பேர்கள் அந்த தவத்தில் முக்தி அடையாமல் வாழ்நாட்களை முடித்து போனவர்கள் உண்டு. ஆனால் மனக்கதவு திறந்து சில நாட்களிலே இறை அருளை பெற்று ஞானத்தை பெற்று வெளி உலகத்துக்கு தெய்வமாக காட்சியளித்தவர்களும் உண்டு. இப்படி பற்பல விஷயங்களை உள்ளுணர்விலும் உள்ளத்திலும் தாங்கி தெளிவான நிலைகளை பெற்று வாழ்வதற்கு வழிவகுத்ததுதான் ஆன்மீக நெறிகள். ஆன்மீகம் என்பதை பயன்படுத்துகின்ற விதத்தில் அதை தவறாகவும் அதை சரியாகவும் உயர்ந்ததாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் உலக பாதைகள் பல தெரிந்துவிட்டன. ஆனால் உண்மையிலேயே மெய்நெறி என்பது உடலாலும் உணர்வாலும் உள்ளத்தாலும் மனதாலும் அடைந்த ஒரு மாபெரும் ஆற்றல் தான் ஞான ஆற்றல் என்பது. அந்த ஞான ஆற்றலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகளையும் தன்மையப்படுத்தி கொள்ளலாம். இந்த பிரபஞ்சத்தையே தன்னுடைய உணர்வோடும் உடலோடும் இணைத்து கொள்ள முடியும். அப்படி இணைத்து கொண்ட ஒரு மாபெரும் சக்தியை இன்னொரு இடத்தில் செலுத்தவும் முடியும். அப்படி செலுத்தக்கூடியவன் தான் குரு. அதை பெறவும் தெரிய வேண்டும், அதை பிறருக்கு செலுத்தவும் தெரிய வேண்டும். இந்த இரண்டு விதங்களையும் பக்குவ நிலையிலே கொண்டு வந்த ஒருவன் தான் சித்தனாக இருக்க முடியும், ஞானியாக இருக்க முடியும். இவைகளெல்லாம் பெறாமல் ஒருவரை போல் ஒருவர் வாழ வேண்டும் என்ற ஆசையை வைத்துக்கொண்டு பல ஞானிகள் எழுதிய நூல்களை படித்து அந்த கருத்துக்களை மனதிலே கொண்டு அதுக்காக ஒரு தோற்றத்தையும் அதுக்காக ஒரு நடைமுறைகளையும் அதுக்காக பல வார்த்தைகளையும் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்க ரசிக்க ஒரு கூட்டம் இருந்து விட்டால் தானும் அந்த சக்தியை அடைந்ததாக ஒரு முடிவை சொல்லி ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளாமல் போய்கொண்டிருப்பவர்களும் உலகத்தில் பலர். மனிதனுடைய அநாகதம் எப்படிப்பட்டது, விசுத்தி எப்படிப்பட்டது, ஆக்ஞா சக்கரம் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது, ஒவ்வொரு ஈர்ப்பு ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு பிரம்யோக விழிமுகப்படுத்துகிற ஆற்றலும் இருக்குது. ஒருவரை குருவாக நினைத்தால் அவருடைய நினைவு நம்முடைய மனத்தில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் சில சமயத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் நம்ம கூடவே இருந்து பேசுவது போலவும் நம்மோடு அவர் இருப்பது போலவும் நம்முடைய உள்ளுணர்விலே தோன்றும். அது நாம் அவர் மீது செலுத்திய பற்று, பக்தி. ஆனால் அதை வைத்து ஞான காட்சிகளையோ ஞானத்தை அடைந்து கடை தேர முடியும் என்றால் அது ஒரு கற்பனை யூகமாகும்.
அதே குரு நேர்முகமாக வந்து இந்த சக்தியை உனக்கு தந்தளிக்கிறேன், நீ இதை இப்படி பயன்படுத்து, நான் உனக்கு காட்சியளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த உத்தமமான ஆசீர்வாதமும் அந்த பகிர்ந்தளித்தலும் உடனே நடக்கும். அப்போ இந்த குரு உபதேசத்துக்கு தேவை ஞான பரிமாற்றம். ஞான பரிமாற்றம் என்பது எப்படி என்றால், நாம் தவமிருந்து பிரபஞ்ச சக்தியை தன்னுடைய அங்கத்திலே பஞ்சபூத சக்திகளையும் எடுத்து அதோடு அதாக கலந்திருக்கக்கூடிய சித்த ஞானத்தை பெற்று ஒருவனை தொடுகிற பொழுது இவன் இந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்து தொட்டு அவன் அந்த நிலையை அடைகிறான் என்றால் அதுதான் ஒரு ஞானியுடைய பரிமாற்றம். இந்த ஞான பரிமாற்றத்தை எல்லோரும் செய்ய இயலாது, ஞானத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். மாந்திரிகம், மை போன்ற உபதேசங்களெல்லாம் வாழுகிற சராசரி மனிதர்களுக்கு மட்டுமே அது பொருந்தக்கூடியதாக இருக்கும், பயனுடையதாக இருக்கும். உயர்ந்த ஞான நிலைகளுக்கு அவைகள் கொஞ்சம் கூட பொருந்தாது. அந்த மாந்திரிகத்தாலும் அந்த மையாலும் ஞானமடைந்தவர்களை, ஞானியர்களை தொட்டுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. ஞானியர்களுக்கு இந்த உலகத்தில் பல்வேறு சோதனைகள் வந்ததுண்டு. அந்த சோதனைக்கு காரணமாக இருந்தவர்கள் பல்வேறு தண்டனைகளை அனுபவித்ததை இந்த பூலோகத்தில் சரித்திரமாக நாம் பல படித்திருக்கிறோம். ஆகையினால் ஞானிகளுடைய உள்ளம், குருமார்களுடைய உள்ளம் எப்பொழுதும் குளிர்ந்திருக்கும்படியே மக்கள் நடப்பதும், குருமார்கள் பிறர் வாழ்வதற்காகவே நாம் தவம் பெற்றோம், பலம் பெற்றோம், இந்த சக்தியை அடைந்தோம் என்ற ஒரு நல்ல நிலையை குருமார்களும் உணர்ந்து கொள்ளும்படியும் இறைவன் நம்மளை எல்லாம் வழிகாட்டி நம்முடைய மனதுக்குள்ளே அவன் இருக்க நம் மனதை தூய்மை செய்ய வேண்டும், நம் மனதை மாசில்லாத வைத்திருக்க வேண்டும். இந்த மாசில்லாத மனதுக்குள் தான் ஈசனை வைத்து எந்நாளும் வாழ்வதற்கு காரணமாக இருப்போம் என்று சொல்லி அருள்வாக்கை தொடங்குவோம். புனிதமான நல்வழிகளை நோக்கி இந்த உலகத்தை நாம் அனுபவிப்போம். வாழ்க.